இன்றைய ஆன்மீக தகவல், சிவபெருமானுடைய தனிப்பெரும் தொண்டர்களிலே ஒருவர் நந்தீஸ்வரர். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு சில தெய்வங்களிலே இவர் முதன்மையானவர். நந்தீஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், இப்படி ஈஸ்வர பட்டம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஈஸ்வர பட்டங்கள் பெற்றவர்களிலே முதன்மையானவர் நந்தீஸ்வரர். நந்தி பகவானை வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும். நந்தி வேறல்ல, சிவன் வேறல்ல. சிவபெருமானுடைய மனசாட்சியாக இருப்பவர் நந்தீஸ்வரர். ஆகவே இந்த நந்தியம் பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கைகூடும். குறிப்பாக இந்த இசைக்கருவிகள் கற்றுக்கொள்கிறார்களே, தாளவாத்தியங்கள் கற்றுக்கொள்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் நந்தியம் பெருமானை வணங்க அவர்களுடைய இசை ஞானமானது அதிகரிக்கும். இசை ஞானம் அற்புதமான முறையிலே விளங்கி புகழோடு விளங்குவார்கள். இப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் சிவாலயங்களிலே எல்லாம் நந்தியம் பெருமானுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று நந்தியம் பெருமானுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகமானதுதான் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்படி பல்வேறு வகைகளிலே சிறப்பு பெற்ற நந்தியம் பெருமான் பற்பல ஊர்களிலே பல விதங்களிலே காட்சியளிக்கின்றார். அதிசய கோலங்களிலே காட்சியளிக்கின்றார். அந்த திருக்கோவில்களை பற்றி எல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவல்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நந்தியை வணங்க நற்கதி கிடைக்கும், நந்தியை வணங்க நல்லருள் பெருகும், நந்தியை படைத்தது சிவபெருமானே, நந்தியும் சிவனும் வேறல்ல ஒன்றே. நந்தியும் சிவனும் ஒன்று. இந்த நந்தியம் பெருமான் திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே நந்திகேஸ்வரர் பலிபீடத்துக்கு முன்பும் பலிபீடத்திலும் அமர்ந்திருக்கின்றார். பலிபீடத்திலே 4 நந்திகள் 4 திசைகளை பார்த்தவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த அதிசய காட்சியை நாம் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே பார்க்கலாம். அதேபோல் வட திருமுல்லை வாயிலிலே அருளுகின்ற சிவன் கோவில் நந்தீஸ்வரர் வாயில் புறத்தை நோக்கி அமர்ந்து காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே வாயிற்புறமாக அமர்ந்து காட்சி தருகின்றார். சிவனுடன் போருக்கு புறப்படுவதாக இந்த கோலத்துக்கு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதேபோல் செய்யாறு திருவோத்தூர் சிவன் கோவிலிலே நந்திதேவர் வாயில் புறத்தை நோக்கியே அமர்ந்திருக்கின்றார். அடியார்களை வா வா என்று வரவேற்கும் விதமாக வாயிற்புறத்திலே அமர்ந்திருக்கின்றார். மேட்டூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் கோபுரத்திலே கலசத்திற்கு பதிலாக நந்தி தேவர்கள் காணப்படுகின்றார்கள். இது மிக மிக விசேஷம். மேட்டூர் சேலத்துக்கு அருகிலே இருக்கின்றது. அதேபோல் மயிலாடுதுறை அருகிலே இருக்கின்ற அம்பர் மாகாளம் கோவிலிலே நந்தி தேவர் மனித உருவிலே காட்சி தருகின்றார் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு வடிவமாகும். அதேபோல் நாகப்பட்டினம் காயாரோகணர் ஆலயத்திலே இரட்டை நோக்கு நந்தி காட்சி தருகின்றார். நந்தி தனது இடக்கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் அம்பாளையும் பார்த்தபடி இருப்பதால் இதனை இரட்டை நோக்கு நந்தி என்று சொல்கின்றார்கள். சாதாரணமாக நாம் கண்களால் ஒரு காட்சியைத்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கு இருக்கின்ற நந்திகேஸ்வரர் ஒரு கண்ணால் சிவனையும் ஒரு கண்ணால் பார்வதி தேவியையும் பார்த்த வண்ணம் இருக்கின்றார். அதேபோல் திருச்சி உய்யக்கொண்டான் மலை மீது இருக்கின்ற உஜ்ஜீவநாதர் கோவிலிலே ஜேட்டாதேவி என்கின்ற அம்பிகையின் கையில் நந்திதேவர் குழந்தை வடிவிலே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். திருவாடுதுறை கோவிலிலே நந்தி பகவான் உயர்ந்த ரிஷபம் படர்ந்த அரசு என்று சிறப்பிக்கப்படுகின்றார். உயர்ந்த கோலத்திலே காட்சி தருகின்றார். அதேபோல் திருநாரையூர் கோவிலிலே நந்திதேவர் இறைவனை பார்க்காமல் கழுத்தை திருப்பிய கோலத்திலே காட்சி தருகின்றார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருப்பரப்பு மகாதேவர் கோவிலிலே உருண்டை கல் வடிவிலே நந்திதேவர் காட்சி தருவது விசேஷமான ஒரு காட்சியாகும். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே சுசீந்திரம் நந்தி பகவான் வெள்ளை கல்லால் அமைக்கப்பட்டுள்ளதால்
வெள்ளை நிறத்திலே அருமையாக காட்சி தருகின்றார் நந்திகேஸ்வரர். அதேபோல் இந்த நந்தியம் பெருமானுடைய முரப்பநாடு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலிலே குதிரை முகம் கொண்ட நந்தி தேவரை காணலாம். அதேபோல் தஞ்சாவூரிலே இருக்கின்ற புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே நந்தி தேவர் 16 அடி நீளமும் 13 அடி உயரத்திலே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பிரதோஷமானது மிக 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 விசேஷம். உலக அளவிலே நிறைய பேர் இந்த பிரதோஷ காட்சியை காண்கின்றார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் இங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் காணொளி வாயிலாக உலகம் முழுவதும் செல்கின்றது. நிறைய கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற பிரதோஷம் இங்கு இருக்கின்ற நந்தியம் பெருமானுக்கு நடைபெறுகின்ற பிரதோஷ அபிஷேகம். அதேபோல் திருக்காட்டுப்பள்ளி அருகிலே இருக்கின்ற நேமம் என்கின்ற ஊரிலே உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலிலே அங்கிருக்கின்ற நந்தி பகவான் சிலை பள்ளத்திலே இருக்கின்றது. அர்த்த மண்டபத்திலே இருந்து நந்தி தேவரை பார்த்தால் அவருடைய தலையை நீட்டி காதுகளை தூக்கி கொண்டு இருப்பது போல அழகாக தெரியும். அதேபோல் வடநாட்டிலே மும்பை மோர்கா மயூரேஸ்வரர் கோவிலிலே விநாயகருக்கு நந்திகேஸ்வரர் வாகனமாக அமர்ந்திருக்கின்றார். இப்படி நந்தீஸ்வரர் பற்பல ரூபங்களிலே பலவிதமாக பல திருக்கோவில்களிலே காட்சியளிக்கின்றார். நந்தியம் பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஞானமும் அவர்களுடைய வாழ்விலே இல்லாமை என்பதே இல்லாமல் போகும். நந்தீஸ்வரரை வணங்க நாம் நந்தீஸ்வரரிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க அவர் உடனடியாக சிவபெருமானிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை கொண்டு செல்வார். சிவபெருமானுடைய கருணையினாலே நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆகவே நந்தியம் பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்றம் என்பது என்றைக்கும் இருக்கும் என்பது உறுதி. ஆகவே ஓம் நந்தீஸ்வராய நமக என சொல்லி நந்தியம் பெருமானை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.